வெல்கம் பேக் டு வள்ளி குக்கிங். நம்ம அப்படியே பத்து கேவ்ஸ் முடிச்சுட்டு நம்மளோட டே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மழையாக இருந்தது. நான் லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருக்கேன். ஸோ யாராவது பார்க்கல அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதுலேயும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படியே நம்ம மலேசியா ட்ரிப் கண்டினியூ பண்ணுறோம். அந்த பத்து கேவ்ஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்படியே வந்த ஸ்பாட் தான் வந்து சாக்லேட் கிங்டம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்பாட்டில் சாக்லேட் எப்படி இது பண்ணுறாங்க, அந்த ப்ரொடக்ஷன் வந்து 17th century ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என்னென்ன ஃப்ளேவர்ஸ் இருக்குது, ஒயிட் சாக்லேட், டார்க் சாக்லேட், திராமிசு அண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத பற்றிலாம் சொல்லுவாங்க. அண்ட் இதோட கொக்கோ பீன் வந்து எப்படி இருக்குது, இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. இதிலேருந்து தான் அவங்க வந்து சாக்லேட்ஸை கொண்டு வராங்க. இந்த என்டையர் ப்ராசஸோட டிஸ்பிளே தான் அங்கே இருக்குது. ப்ராசஸ் இப்போ பண்ணி காட்டுறதில்ல. ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாக்லேட்ஸ், இதிலேருந்து தான் நம்மளுக்கு அது கிடைக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அந்த இடத்துல. மலேசியா வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் சாக்லேட்னு சொல்லலாம். ஏன்னா இதோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் சாக்லேட்ஸ் வர்றதுக்கு. ஸோ இங்கே வந்து இந்த 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாக்லேட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். மலேசியா வரும்போது கண்டிப்பாக துரியான் ட்ரை பண்ணுங்கள். நம்ம பலாப்பழம் மாதிரி தான் இருக்கும், பட் கொஞ்சம் ஸ்மெல் ஜாஸ்தியாக இருக்கும். பட் துரியான் வந்து கண்டிப்பாக மலேசியாவில் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்து நான் இந்த சில்லி போட்டு, அதாவது சாக்லேட்லேயே கார சாக்லேட் ஒன்று இருக்குது, நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் வந்து இந்த திராமிசு சாக்லேட்ஸ், இந்த ப்ளூ பேக்கெட்ஸ் எல்லாமே ரிங்கெட்ஸில் போட்டிருப்பாங்க. 2 எடுத்தால் 2 பேக்கெட்ஸ் அந்த மாதிரி சேர்ந்து எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற சாக்லேட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பெட்ரோனாஸ் டவருக்கு வந்துடலாம். இதுதான் நம்ம பெட்ரோனாஸ் டவர், ட்வின் டவர்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து என்ன ரூல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் வந்து டிக்கெட்ஸ் ஃபஸ்ட்டே வாங்கியிருக்கணும். 1 hour டோட்டல் டைம் நம்மளுக்கு அங்கே உள்ளே இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அவங்களோட இதில் ஸ்கை பிரிட்ஜ் வந்து லெவல் 41 இருக்குது. அந்த அப்சர்வேஷன் வந்து 360 டிகிரி அப்சர்வேஷன் வந்து 86th ஃப்ளோரில் இருக்குது. ஸோ நம்ம வந்து டிக்கெட்ஸ் வாங்கிட்டு அந்த டைமுக்கு கரெக்டாக போயிடணும். எக்ஸாக்ட் டைமுக்கு போகணும். நீங்கள் டிக்கெட்ஸ் வந்து ப்ரியராக புக் பண்ணலன்னா நீங்கள் பார்க்க முடியாது. இந்த மாதிரி நீங்கள் உங்களோட டிக்கெட்ஸ் வாங்கிக்கோங்க. ரிங்கெட்ஸ் வந்து 98 ரிங்கெட்ஸ் ஒரு ஆளுக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருவாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி ப்ளூ கலர் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கு ப்ளூ பேட்ச், க்ரீன் பேட்ச், ரெட் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அவங்களே ஃபோட்டோஸ் பூத் மாதிரி வச்சுருப்பாங்க. அங்கே வெயிட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற ஃபோட்டோஸ் எடுத்துட்டிங்கன்னா லேட்டராக நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து இந்த மாதிரி செட்டப் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அந்த பிரிட்ஜு அங்கே என்னென்ன இருக்கும், மேலே என்னென்ன பார்க்க போகிறீங்கிறதுலாம் கீழே அந்த இதில் ஓடிட்டுருக்கும், டிஸ்பிளேயில் பார்த்துட்ருக்கலாம். இதோட மெஜஸ்டிக் வியூஸ் பாருங்கள், அந்த டாப் வரைக்கும் நம்ம இப்போ போய் பார்க்க போகிறோம். அண்ட் நைட் டைமில் வந்து இந்த மாதிரி லைட்டிங்கோடு இருக்கும். ஸோ நீங்கள் மலேசியாவில் ஸ்டே பண்ணுறீங்கன்னா முதல் நாள் நைட் போய் நைட்டில் ஃபோட்டோஸ் எடுத்துருங்க. ஒரு 5 ringgits 10 ringgits கொடுத்தீங்கன்னா அங்கே நிறையா பேர் எடுத்து உடனே கொடுத்துருவாங்க ஃபோட்டோஸை. மார்னிங் டைமில் வந்து மேலே போய் வியூ பாருங்கள். நைட்டில் வந்து டிக்கெட்ஸ் யூஸ்வலி ரொம்ப டிமாண்டிங்காக இருக்கும். ஏர்லியராக புக் பண்ணிங்கன்னா நைட் வியூவும் நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம இப்போ போயாச்சு. இது வந்து 41st ஃப்ளோர் போகிறோம். இதில் ஒரு ட்வின் டவரில் மட்டும்தான் நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. அதில் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி அந்த ஸ்கை பிரிட்ஜில் நிற்க வச்சுட்டு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க நம்மளுக்கு. Ladies and gentlemen, good afternoon and welcome to level 41. You have approximately 10 minutes to spend your time here. When the time is up, we'll call you. We address you as the green group here. Yeah? And when you're called, get at that point at the lobby there with the same lift. That way, we'll send you further up to level 86. So 10 minutes, green team, team green. Please make the most of your time, yeah? Thank you. Thank you. ஸோ இது வந்து ஸ்கை பிரிட்ஜு 41st ஃப்ளோரையும் 42nd ஃப்ளோரையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது லெவலில். இந்த லெவல்லேருந்து ஒரு வியூ வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த பிரிட்ஜை வந்து நீங்கள் ஃபுல் லென்த் வாக் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஒவ்வொரு கிளாஸ் வியூவிலேருந்து பார்த்துட்டே வரலாம். ஸோ ஒரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அந்த KLCCயோட மால் பார்க் இருக்கும். ஆக்சுவலி இது வந்து பெட்ரோனாஸில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோனாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியோட பில்டிங் இது. இந்த கம்பெனியில் வந்து ஒரு மால் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா KLCC பார்க் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய ஷாப்ஸ் அண்ட் அதர் அவுட்லெட்ஸுமே இங்கே இருக்கும். நீங்கள் கீழே மாலில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது பில்டிங்ஸாக ஒரு வியூ கிடைக்கும். அண்ட் அதர் சைட் பார்க்கும்போது அந்த KLCCயோட பார்க் வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இதை பில்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா வியூ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவங்களே ஒரு கேமராமேன் பர்சன்ஸ் வச்சு நம்மளுக்கு இந்த மாதிரி டாப் ஆங்கிள்லாம் எடுத்து கொடுப்பாங்க. அந்த உங்களோட 10 minutes முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் போகிறப்ப இந்த மாதிரி பிரிட்ஜு எம்டி ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வெளியில் வந்தீங்கன்னா திரும்ப அவங்களே லைன் ஃபார்ம் பண்ணி நம்மளை ஒரு க்யூவிங் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த க்யூவில் வெயிட் பண்ணிவிட்டு நம்மளை வந்து 86th ஃப்ளோருக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம அங்கே வெயிட் பண்ணலாம். மலாயில் வந்து சலமத் தத்தானா வெல்கம்னு அர்த்தம். ஸோ ஸ்கை பிரிட்ஜ்க்கு வெல்கம்னு போட்டிருக்காங்க அந்த இடத்துல.
இப்போ நம்ம வந்து லிஃப்ட்டில் வந்து போகலாம். ஸோ இந்த 40 ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதா இருக்கட்டும், இல்லை 86th ஃப்ளோராக போகிறா இருக்கட்டும், லிஃப்ட்டில் போகிற ஃபீலே நம்மளுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஸ்பீடாக மேலே ஏற்றிட்டு போயிடுவாங்க. மேலே போனதுக்கப்புறம் வேர்ல்ட் டாலஸ்ட் பில்டிங்லாம் என்னென்ன, அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன, எப்படி கட்டியிருக்காங்க, அதை பற்றிலாம் ஒரு டிஸ்பிளே வந்து இந்த மாதிரி ரன் ஆகிட்டே இருக்கும். 1998லேருந்து 2004 வரைக்கும் டாலஸ்ட் டவராக இருந்தது வந்து இந்த ட்வின் டவர்ஸ் தான். அதுக்கப்புறம் தான் நிறையா டாலஸ்ட் பில்டிங்ஸ்லாம் வர ஆரம்பிச்சது. இது வந்து நம்மளோட மலேசியாவோட ஐகானிக் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த டவரில் பார்த்திங்கன்னா இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர்ஸ்லாம் இருக்கும். அண்ட் அவங்களோட சிம்பிளைஸ்டாகவே இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு. அதுக்கப்புறம் ஈவினிங் 7:30க்கு டெய்லி ஈவினிங் வந்து ஒரு ஃபவுண்டைன் ஷோ இருக்கும். ஸோ நீங்கள் ஈவினிங் 7:30க்கு போயிட்டு அந்த லைட்ஸோட ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அண்ட் தென் இந்த ஃபவுண்டைன் ஷோவையும் நீங்கள் அந்த இதில் பார்த்துட்டு வரலாம். ஸோ அங்கே போனோன்னா அவங்களோட டெமோ வச்சுருக்காங்க. இது பாருங்கள், ஃபுல்லாக கிளாஸால் பண்ணது தான் சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் கரெக்டாக தெரியல, பட் அப்ராக்சிமேட்லி 43,600 விண்டோஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு, அந்த விண்டோஸ்லாம் க்ளீன் பண்ணி இந்த பில்டிங்கை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கே 20 days ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த பில்டிங்கை சுற்றி கிளாஸாக இருக்கிறதுனால ஒரு கிளாஸ் சைட்லேருந்தும் ஒவ்வொரு வியூ கிடைக்கும். ஆக்சுவலி அன்றைக்கி நாங்கள் போயிருந்தப்போ கொஞ்சம் மழையாக இருந்தது இல்லையா, அதனால் நல்லா க்ளவுடாக இருந்தது. அந்த இன்னொரு பில்டிங்கை நம்ம இங்கேருந்து வியூ பண்ணுறதுக்கும் நல்லா கிளியராக இருந்தது. ஸோ பாருங்கள், கீழே இருந்து இப்போ நம்ம மேலே 86th ஃப்ளோருக்கு வந்துட்டோம். டோட்டல் 88 ஃப்ளோர்ஸ் இருக்குது. பட் நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து 86 வரைக்கும் தான் நம்மளை அலோவ் பண்ணுறாங்க பார்க்குறதுக்கு. ஸோ அதோட பிரமிப்பு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் எந்த கிளாஸ் கிட்ட இருந்தும் வேணாலும் அந்த பேக் சைடு வந்து அந்த இன்னொரு டவர் வர மாதிரி நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த வியூவிலேருந்து வேணாலும் நீங்கள் போய் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வியூ பண்ணி வந்துகிட்டே இருந்தீங்கன்னா அதோட ஒரு இதுவும் இருக்கும், எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். மலேசியாவோட இது எப்படி, யார் இதை வந்து ஆர்கிடெக்ட் பண்ணால், அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து போட்டிருப்பாங்க. இந்த கிளாஸோட இதெல்லாம் எப்படி இருக்கும். இது வந்து 452 meters இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட டோட்டல் ஹைட் அந்த மாதிரி இந்த மாதிரி இதோட வியூஸ் எல்லாம் வந்து நீங்கள் பாருங்கள் எப்படி ஆங்கிளில் கட்டியிருக்காங்கன்னு. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்கை பிரிட்ஜே கிடையாது, 2 டவர் தனித்தனியாக தான் இருந்திருக்கு. ஸோ அப்போ அது ரெண்டையும் சேர்க்கறதுக்காக ஒரு பிரிட்ஜ் கட்டலான்னு சொல்லி தான் லேட்டராக தான் இந்த இது கட்டியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 டவர் மட்டும் இருந்திருக்கு. அப்புறம் அதோட ஆக்சுவலி பார்க்கும்போது 2 ஐடென்டிக்கலாக இருக்கும். பட் 2 டவர்லேயுமே வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஹைட்டில். இந்த மாதிரி நீங்கள் ஒரு கிளாஸ் சைட்லேருந்து பார்க்கும்போது ஒரு வியூ உங்களுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து கேஎல் டவர் பார்த்தோம். இது வந்து ட்வின் டவர். இன்னொரு டவர் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருந்தாலும் நாங்கள் பார்க்கல. ஸோ மலேசியாவில் இம்பார்ட்டன்ட் பிளேசஸ், அதோட டவரு, அதோட வியூ எல்லாம் வந்து இந்த டெமோ மாடலில் இருக்கும். ஸோ நீங்கள் இதில் வந்து பார்க்கலாம் என்னென்ன பிளேசஸ் இருக்குது, நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் என்னங்கிறதையும் நீங்கள் இதில் நல்லா பார்க்க முடியும். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களோட டைம் வந்து ஒரு 1/2 hour to 40 minutes தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பிடலாம். இந்த பெட்ரோனாஸ் டவரை பற்றினதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த 7 meters இதுக்கு ஸ்கை பிரிட்ஜு, அது டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி அந்த ஒரு சைடில் பார்த்தோம்ல டிஜிட்டல் டிஸ்பிளே, அதே மாதிரி இன்னொரு சைடு இது பார்த்துட்டு அப்படியே நீங்கள் வெளில வந்தீங்கன்னா அங்கேயே சொவீனியர் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த டவரோட இதெல்லாம் போட்டதெல்லாம் இருக்கும். அண்ட் நம்ம கீழே எடுத்துகிட்டு ஃபோட்டோஸு, அதையும் நீங்கள் இங்கே வந்து ரிங்கெட்ஸ் கொடுத்து கலெக்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்னால சில விஷயங்கள் வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு வந்து இந்த ட்வின் டவரோட இது வாங்கணுன்னா இங்கே வாங்கிக்கோங்க. இது வந்து நம்ம மலேசியா போயிட்டு வந்ததுக்கு ஒரு பெஸ்ட் சோவீனியர் கலெக்ஷனாக இருக்கும். நாங்களும் ஒரு ட்வின் டவர் இதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்துட்டோம். நம்மளோட ஃபோட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் ஷாப்பிங் பண்ணணுன்னாலும் இங்கே இருக்குது. எக்ஸ்பென்சிவாக இருக்கும். உங்களுக்கு பார்த்துட்டு நீங்கள் வேணுங்கிறத பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அங்கேயே நிறையா நேரம் நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. அந்த லேபர் வந்து ஒரு உமன் லேபர் இருந்தாங்க, அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் அங்கே டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த 360 degree வியூ முடிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா உட்காந்து ரிலாக்ஸ்டாக அந்த ஆர்கிடெக்சர் அவங்க எப்படி பண்ணாங்க, அந்த இடத்தோட வந்து மெயின் இதெல்லாம் என்ன, அந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அது எல்லாத்தையும் நல்லா டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி பார்த்துட்ருக்கலாம். ஸோ வேர்ல்ட் டாலஸ்ட் பில்டிங்னு ஒரு 6 yearsக்கு இது தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த ஹை ரைஸ் பில்டிங்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சது. ஸோ இதோட டாப் ஆங்கிள் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அவங்கக்கிட்ட நம்ம வந்துட்டோன்னா திரும்ப நம்ம அவங்கள லிஃப்ட்டில் கீழே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே நம்ம லிஃப்ட் கீழே வந்துடும். நம்ம போகிறப்ப வேறு லிஃப்ட், வரப்போ வேறு லிஃப்ட், அந்த மாதிரி அவங்களே ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. வந்துட்டிங்கன்னா கீழே வந்தாலும் எகெயின் அவங்களோட திங்ஸ் நிறையா ஷாப்பிங் இருக்கும்.
நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுனா பண்ணிகிட்ருக்கலாம். இங்கே வந்து டிஷர்ட்ஸ், கேப்ஸ், அவங்களோட ஃபோட்டோஸ், ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அடுத்த பேட்ச் கீழே ரெடியாக இருக்காங்க. டைமிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பரான ஸ்பாட் இது உங்களுக்கு. மலேசியாவை 360 டிகிரி வியூ பண்ணுறதுக்கு நம்மளும் சூப்பராக சுற்றி பார்த்துட்டு கீழே வந்தாச்சு. இந்த ஸ்டிக்கர்ஸ் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுங்கள். நம்மளோட மலேசியா சீரீஸில் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து ட்வின் டவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணிவிட்டேன். மலேசியா பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். அதில் போய் நீங்கள் ரிமைனிங் மலேசியா வீடியோஸையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மலேசியாவில் வந்து நம்ம அடுத்து மலாக்கா போன வீடியோஸ் வந்து நான் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மால்லே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். நீங்கள் அந்த ட்வின் டவர் ஸ்கை அப்சர்வேஷனும் அந்த பிரிட்ஜும் பார்த்து முடிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மாலை நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த மாலில் ஜஸ்ட் எல்லாமே சுற்றி பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபுல் க்ரௌடட் மால் இது KLCC மால். இந்த மாலை நீங்கள் நல்லா சுற்றி பார்த்துட்டு நீங்கள் அப்படியே கிளம்பிடலாம். ஸோ நம்ம இன்றைக்கி டே முடிச்சாச்சு. நம்ம இதோடு இன்றைக்கி கிளம்பிட்டோம். நான் ஈவினிங் எடுத்த ஃபோட்டோஸையும் நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஸ்டே டியூன் டு வலி குக்கிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.